வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஓகே எம்டி ஹேண்ட் சேனலில் இருந்தால் ஒரு வீடியோ பார்க்குறோம். லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ தான் அது. இருங்க பாய் குக்கிங் கொடுமைகள், ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி, அந்த வீடியோ தான் பார்க்குறோம். போயிடலாமா? கெட்டப்லாம் பலமாக இருக்கேன். எதுக்குங்க டோர் அடிக்கிறீங்க? குக்கிங் கொடுமையில் வேற வச்சுட்டு டோர் அடிக்கிறாரு. நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். போதுமா? என்ன பண்ணாரு? வணக்கம் பாய். அப்படியே நம்ம ஹோட்டல் பக்கத்து வந்து ஓதிட்டு போறது. அண்ணே அலையஸ் அண்ணே, நீங்களா? இது என்ன புது கெட்டப்ப? இந்த வீடியோல ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி தான் செய்ய போறோம். யார வச்சிருக்காரு பாருங்க அதுல. அதுவும் பாய் கெட்டப்லயே செய்ய போறோம். கிடாக்கரி பிரியாணி செம்மையா சமைக்க போறாரா? உண்மையா சமைக்க போறாரா? ஒரு புகே எல்லாரும் வாங்க. எப்பவுமே ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுக்கறதுக்கு ஒரு நண்பன் இருந்தான். ஆனா இப்ப அவன் சவுதி போயிட்டான். அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். அதனால நானே பாயா மாறி, ஐயோ டபுளா கேட்டுதான் வாங்கணும் அந்த மாதிரி. அதனால நானே பாயா மாறி ரம்ஜான் பிரியாணி செய்ய போறேன்டா. இந்த ட்ரெஸ் போட்ட பிறகு அப்படியே நானே ஒரு தூய்மையானவனா அப்படியே ஃபீல் பண்றேன். இந்த ஒயிட் அந்த கலருக்கே நமக்கு வந்து ஒரு ஃபீல் வரும். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. இப்போ டேஸ்ட் ஆஃப் சென்னை சேனலை பார்த்து தான் நம்ம பிரியாணி செய்ய போறோம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. எல்லாருக்கும் ஈத் முபாரக். இன்னைக்கு நம்ம டேஸ்ட் ஆஃப் சென்னையோட சிக்னேச்சர் டிஷ் மட்டன் பிரியாணி ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். எவ்வளோ பாய் வீடியோ இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்து நாங்கள் ஏன் செய்யறோம்னா, ஒரு பாய் வீட்டில் கூட கேர்ள் தானே செய்வாங்க. என்ன படம்? அசலா ஜோக் பண்றாடா. பாய் வீட்டு ஸ்டைல்ல இருக்கணும்ல, அதுக்காக தான் அந்த டேஸ்ட் வரணும். அந்த டேஸ்ட் அந்த பாய் வீட்ல செய்யற அந்த டேஸ்ட் வரணும். இங்க வரணுங்க எல்லாரும். அது செஞ்சு நான் இப்ப அதை நான் பார்க்கணும். நான் அத பார்க்கணும். ஒரு சமையல் செய்வது சாதாரண விஷயம் அல்ல. கருவில் இருக்கும் ஒரு குழந்தையை பெற்று எடுப்பதற்கு சமம். அதுலயும் பிரியாணி செய்யறது ஒரு ட்வின்ஸை பெக்கிற மாதிரி. பீஸும் நல்லா இருக்கணும், ரைஸும் நல்லா இருக்கணும். நல்ல உதாரணம் நான் இன்னைக்கு பண்ண போறேன். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இப்போ ரீசெண்டா இவர் விஜய் பேசியிருந்தார் ஒரு ஸ்பீச், அது வேற லெவல் ட்ரெண்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்னு பொதுக்குழு ஸ்பீச்னு சொல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும். வெங்காயம் வந்து ஒரு 7 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு 5 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அவங்க சொன்ன மாதிரியே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, லெமன் தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுண்டா. ஒரு பிசுறு கூட தட்டக்கூடாது. இது வந்து நல்லா நீங்கள் தின் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுட் ப்ராசஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸ்டைலாக எடுத்துடும். அப்போ பாருங்க, கட்டர் சுன்னி மே கட்டர் சுன்னி வேணாம் ஸ்டைல் ஆஃப் பண்ணி. இப்போதான்டா கண்ணு எரிய ஆரம்பிக்கும். வெட்டும் போது தான் எரிய ஆரம்பிக்குமோ. அழுகாதீங்க, கண்ணை தொடச்சுக்கோங்க அங்கிள். மே கட்டரு சுன்னியோ, மே கட்டரு சுன்னி. அவரே பாடுறாரா? இப்போதானா இந்த பாட்டு கரெக்டாக இருக்கு. கட்டர் சுன்னி மே கட்டர் சுன்னி. வெங்காயம் ரெடி, தக்காளியும் ரெடி. அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி சேர்க்க போகிறோம். அப்போ தான் பிரியாணியில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேற இது பண்ணணும். இஞ்சி பூண்டு உரிக்கிறதுக்குள்ள படா ஆயிடும் போலடா. கஷ்டமா இருக்குண்ணே. பாய் வேஷம் போறது கூட ஈஸி போல, ஆனா பாய் வீட்டு பிரியாணி செய்யறதாண்டா ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சிந்தாம ஒத்துப்பாய். எங்க பாருங்க. இப்போனா சரியா கரெக்டா லாக் பண்ணிடுவோம். ட்ரிபிள் ஆர்ல இந்த ஒரு வீடியோ பார்த்தேன்.
பல போராட்டங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்புறம் சொல்கிறேன், நம்ம ஷார்ட்ஸ் போட்டு இஞ்சி இருக்கோம்ல. பூண்டு பேஸ்ட்டு அரைச்சாச்சு. அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம கொஞ்சம் முழுசாகவும் சேர்க்க போகிறோம், கொஞ்சம் வந்து பவுடர் பண்ணி சேர்க்க போகிறோம். அடுத்து பிரியாணி மசாலா பவுடர் அரைக்க போகிறோம். நல்ல குவாலிட்டியான ரைஸ் வந்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன தான் மசாலா போட்டாலுமே நம்ம நல்ல ரைஸ் யூஸ் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் வந்து வரும். இந்தியா கேட் கிளாசிக் வந்து பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் கிடைச்சா அப்படியே வாங்கிக்கோங்க. சில பேருக்கு சீரக எனக்கா சைட் கேப்பில் இந்தியா கேட் ரைஸுக்கு ப்ரொமோஷன் சைடு கேப்பில் சீரக சம்பா அது நான் சாப்பிட்டதில்ல. எண்ணெயே நீ கலாகிறியா? இப்போ அவங்க பாஸ்மதி வந்து தான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் சீரக சம்பா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர். ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்பவே பிரியாணி டேஸ்ட் வர ஆரம்பிச்சுதா? உனக்கு அதான் அரிசியில இருந்து ஒரு டேஸ்ட் போகுது. இப்பவே பிரியாணி டேஸ்ட் அந்த ஸ்மெல் வருதுடா. அடுத்தது பிரியாணியில் டேஸ்ட் வரதுக்காக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாமும் முந்திரி பருப்பும் எடுத்துக்கிறேன். பாதாமும் முந்திரி பருப்பும் எடுத்துப்போம். நம்ம கொஞ்சம் எடுத்துப்போம். இவர் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துட்டு தான் அந்த பொருள்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. உடனே அவர் சொன்னோன்னே அவர் எடுக்கிற மாதிரி நம்பி எல்லாம் வீட்டில் வச்சிருக்காரா என்ன? ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்து இது வந்து பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அக்காவோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு அரைக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவோமே, டேஸ்ட் நல்லா வரட்டும்ல. ஒரு தேவையில்லை. நேரம் தொப்பி கையில் இருக்கும். நாங்களே அசால்ட்டாக பண்ணுவோம்டா, அசால்ட்டாக. உப்போட மெஷர்மெண்ட்டும் சொல்லிடுறேன், நிறைய பேர் கேட்குறதால. நான் ஒரு 7 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம மசாலாவில் சேர்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா எல்லாரும் தலை ஃபார் ரீசன் எல்லாரும் தேவையான அளவு அப்படிம்பாங்க. சரி, நம்ம சேர்க்கறது தானே, போடும்போது சேர்த்துக்கலாம் வாங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போதான் ஆக்சுவலாக வீடியோவே ஸ்டார்ட் ஆக போகுது. ஆக்சுவல் கதை இப்போதான் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம கேஸை பற்ற வச்சு சிலிண்டரை பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படி வளருங்க. நம்ம வழக்கமாக நம்ம ஸ்டைல்லே ஆரம்பிப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி. ஏன் இப்போ ஸ்டார்ட் பண்ண? சரி, ஓகே. இந்த பிரியாணி செய்யறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு பாத்திரம் பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இப்போ எண்ணெயை ஊற்றி இந்த பாத்திரம் இந்த இருக்கு. அடுப்பை பற்றி வைக்கணும். பற்ற வச்சிடும். எரிக்க போறீங்களா? இதில் ஏதோ ஒரு கேஸில் வந்து நல்லா எரியுன்னு சொல்லுவாங்க. எரிய ஆரம்பிச்சிட்டு கரெக்டாக பற்ற வச்சனா நெய்னா போட்டு செம்மையாக செய்கிறோம். செக்கில் ஆட்டுன நெய், மணலாய் நெய்யுமா. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஓகே, சூடாகுதான்னு பார்ப்போம். நம்மளே டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஹீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட்டை, கிராம்பு பாரு எவ்வளோ அழகாக வெந்துக்கிட்டு இருக்கு பாரு. அருமை. அடுத்து வெங்காயம் போட போகிறோம். என்னோட ஸ்பெஷல் வெங்காயம் அழகாக கட் பண்ணியிருக்கேன். இதை இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலயே சொல்லியிருப்பேன். அந்த வெங்காயம் பார்த்தீங்களா, அதை நீ கட் பண்ணுறதை பொறுத்து அதோட காரத்தன்மை மாறும். வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணீங்கன்னா அதிகமான காரத்தன்மை இருக்கும். எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணுறீங்களோ அதோட காரத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு செஃப் தான் சொல்லியிருப்பாரு ஸ்க்ரால் பண்ணும்போது ஷார்ட்ஸில். 7 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். போதும், கரெக்டாக இருக்குமாடா. இதெல்லாம் கரெக்டாக உப்பு போடணும்டா. மற்ற இடத்துல கூட உப்பு போட்டால் கூட சரி, உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கலந்துக்கலாம். ஆனால் இதுலனா கரெக்டான உப்பு போடணும்டா. கோல்டன் கலரில் வரணுமா. கோல்டன் ஸ்பேரோ ஆரோ பாய், தப்பு பாய். இப்போ வந்து கோல்டன் கலரில் வந்துருச்சு கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். இதோட பச்சை வாசம் வேற போகணுங்கிறாங்க.
இப்போ அடுத்து வந்து எதங்க பச்சை வைக்கிறீங்க? மிளகா, அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி, அப்புறம் வந்து கருவேப்பிலை கிடையாது, புதினா, எல்லாத்தையும் கொத்தமல்லி, சேர்த்து போட்டாச்சு. புதினா, எல்லாத்தையும் பச்சை சேர்த்து மிளகா. கலக்கிக்கிட்டே இருப்போம். சுற்றணும் நல்லா, அப்படி சுற்றுன்னு சுற்றிக்கிட்டே இருக்கணும். நான் கூட பச்சை மிளகா சைஸ் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் அக்கா அப்படி சொல்லவே இல்லை, முழுசாவே போட சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு மேலே நடுவில் ஒரு கீரை போட்டு போடுவாங்கல்ல, சொன்னது மட்டும்தான் செய்யணும். அப்போதான் அந்த டேஸ்ட் வரும். டேஸ்ட் வரலைன்னா வச்சுங்க ஆயிடுவோம். உங்க மேலதான் குறை சொல்லுவாங்க டேஸ்ட் வரலன்னா. எனக்கு ரம்ஜான் பிரியாணி மட்டும் கிடைக்கல, செத்துருவேன்டா. வரலாற்று இப்போ நிறுத்திட்டேன். ஆனால் இன்னும் ஆண்டு பத்தியா சுகரு கை வேற காலையிலேருந்து நடுக்கிட்டு. போதும். இப்போ வந்து மட்டன் எடுக்க வேண்டியதான். மட்டன் நம்ம ஸ்பெஷல் மட்டன் வர போகுது. வா லூஸ் பண்ணாம அவரே சொல்லிக்கிறாருல்ல. இதான் ஞாபகம் வருது, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். அவரே சொல்றாரா? என்னடா ஈரல்லாம் இருக்கு, ஈரல் போடலாமா? பிரியாணியில் ஈரல் இருக்குமா என்ன? நான் மட்டன் பிரியாணி பெருசாக சாப்பிட்டது கிடையாது, ரொம்ப ரேர். நான் செய்வேன், அதான் நம்ம ஸ்டைலு. இது வரைக்கும் மட்டன் பிரியாணி நமக்கு ஈரல் வந்து பார்த்துருக்கீங்களாடா? நமக்கு தான் மட்டன் பிரியாணியே மட்டனே வராது, இல்லை ஈரல் வேற சேர்த்து போடுறீங்க. சரி பரவாயில்ல, போட்டு விடுவோம். என்னப்பா அதனால டேஸ்ட் ஏதாவது போயிட போகுதுடா. மட்டன் ஃப்ரை பண்ணும்போதே நம்ம இந்த பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. என்னாச்சு? அரையவே இல்லை. ஏண்டா ஓகே, எப்படி இருந்திருக்கான் அவருக்கு அப்பா அப்படின்னு. அப்படியே கையை விட்டு எடுக்க வேண்டியதான், இல்லை கரண்ட் ஏதாச்சும் வச்சு எடுக்க வேண்டியதான். எப்படி அக்கா வந்து ஒரு ஸ்பூன் தான் போட சொன்னாங்க, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டு அதனால இது கொஞ்சம் எடுத்துப்போம். அருமை. ஆனா அரையாத மாதிரி இருக்கு இது பார்க்க. ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு, நல்ல வேலை. அவர் விஜயராமன் ரொம்ப பயப்படுறான் பிரியாணிக்கு, ரொம்ப பிரியாணி ஆசைப்பட்டிருக்கான். பிரியாணி வேஸ்ட் ஆகுச்சுன்னா அப்படிதான் நீங்க நம்புறீங்க, ஆனா எனக்கு உண்மையா நம்பிக்கை இல்லடா அப்படின்னு சொல்லி என் மனசு நானே தேத்திக்கிறேன். என்னத்தை செய்ய? அப்பா அந்த ஸ்மெல் அப்படியே ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அந்த இன்னும் சாப்பிடல, காலையிலையும் சாப்பிடல, மட்டன் பிரியாணி செய்யறதுக்காக சாப்பிடலையா, அதனால அந்த ஸ்மெல் அப்படியே ஏற்றி வயிறை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வரட்டும், மட்டன் மட்டும் வரட்டும் நல்லபடியா. அதுக்கப்புறம் வீடியோ பார்த்து போனேன். என்னன்னு ஒன்று போதுமா? லைட்டாக சில்லி பவுடர் போட்டு கலந்து விட்டுடும். ஓகே போடு, அருமையாக இருக்கு. ஆச்சரியமா ரே, நான் நல்லா பண்ணுவேன்டா. ஏய் நான் ஏற்கனவே பல டிஷ்ஷும் சூப்பராக பண்ணிக்கிறேன்டா. சாம்பாராக இருக்கட்டும், நோ பாயில், எவ்வளோ ஃபுட் நாங்கள் அழகாக செஞ்சுருக்கோம். ஓ அந்த சீரீஸில் வர ஒரு எபிசோடா அது? ஹலோ சார், மல்லாடி போட்ட சார், என் வரலாறு தெரியுமா? தெரியுமா? தெரிஞ்சிட்டு வந்து கேள்வி கேளுங்க. பசங்களை சொல்ல வேண்டியதான் போலயே. இப்பயே ஃபோன் பண்ணி சொல்லிடுறியா? இப்பயே சொல்லிட்டு ஃபோன் பண்ணி. ஹலோ நண்பா, மட்டன் பிரியாணியோட இருக்கண்டா. உனக்கு ஆயுசு 150 இந்த வந்துடுறேன். ஆகா எத்தனை பேர் வர போறாங்கன்னு தெரியல. இந்த வாசத்திலேயே நம்ம வீட்டை சுற்றி நிறைய பேர் வந்துருவாங்க போல. பக்கெட் எடுத்துருவோம். தயிரே ஏடா பிரியாணிக்கு பீஸ் வாங்கிட்டு வாங்கலாம்னா குழம்புக்கு வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. இதுவே ஒரு பெரிய மிஸ்டேக்கு. இதை வேற நான் வேற சமைச்சிட்டு இருக்கேன். ஆனா இவன் பண்ணது பெரிய தப்பு. இவன் பெரிய தப்பு பண்ணதுனால வந்து இவன் பண்ணது சின்ன தப்பு. தக்காளி ஓகே அருமையாக வந்துகிட்டு இருக்கு, பரவாயில்ல, எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. பாதாம் முந்திரி பருப்பு பேஸ்ட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு டேஸ்ட் வந்துடும். அக்கா சொன்னாங்க இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் போடலாம் போடாமல் கூட இருக்கலான்னு. ஆனால் அக்கா சொன்ன பிறகு நமக்கு நோ ஆப்ஷன், இதை போட்டு ஆகணும். போட்டாச்சா? கால் பண்ணிட்டே இருக்கானுங்க இவங்க வேற. பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ பாய், பாத்தீங்களா பாய் வேங்கடா போன ஏண்டா பிரியாணின்னு முடியல, கால் பண்ணிகிட்டே இருக்கானுங்க வேற இவனுங்க. உங்களோட சொல்லியிருக்கவே கூடாது போல பிரியாணி செய்ய போகிறோன்னு. ரொம்ப ஆவலோட கத்திருக்காங்களே. அடுத்து லெமன் ஜூஸ், இதுதான் கிரேவி. கிட்டத்தட்ட அப்படியே எடுத்து நம்ம இப்போ பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்லாம், ரைஸ்லேயே அப்படி பசஞ்சு அடிக்கலாம், நிறைய பண்ணலாம் அதை வச்சுக்கிட்டு. ஆமாம் ஆமாம் பரவாயில்ல.
பயங்கரமா இருக்கு, எரிக்க விடுவோம். அதில் மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா சூடான தண்ணி வந்து சேர்க்கணும். நல்லா தண்ணி வந்து சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். போராட்டத்துக்கு அப்புறம் இங்க வந்து குழம்பு வந்துட்டு இருக்கு. தண்ணியை நார்மல் தண்ணியை ஊற்றிட்டு சூடாகிறதுக்கு டைம் ஆகும்ல, அதுக்காண்டி கதை முடிஞ்சிட்டு இப்படி பண்ணியிருக்காங்க. பிரியாணி ரெடி. சூடான தண்ணி ஊற்றுறோம். ஆனால் கொஞ்சம் பயமா தான்டா இருக்கு. இதெல்லாம் கரெக்டாக வருமா, நம்ம எதிர்பார்த்த அந்த பதம் வருமா, அந்த பாய் விட்டு பிரியாணி வேறி வருமானு ஒரு லைட்டாக கொஞ்சம் பயம்தான் இருக்கு. அந்த சோறு குலையக்கூடாது, இதை வந்து வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துட வேண்டியதான். உதிரி உதிரியாக வரணும் சோறு. இது பால்காரனே அந்த எந்த இருக்கணும் உதிரி உதிரியாக வரணும்ண்ணா. அதுக்குன்னு ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருந்துடக்கூடாது. ஓகே, இப்போ இந்த ரைஸை வந்து எடுத்து போட்டுருவோம். அருமையாக இருக்குடா. ரைஸ் அதெல்லாம் காமிக்கலையே. அந்த அக்காவுக்கு இந்த பதம் வந்திருக்குமான்னு தெரியல. தனியாக வேக வச்சாலாம் காமிக்கலாம், முன்னாடி வேக வச்சுட்டாங்க போல. அக்காவா வந்திருக்கு. கட்டு கட்டு நட்டு மேட்டு. ஏ அக்கான்னு சொல்றதே பயமா இருக்கடா இப்பனா. எங்க போயிட்டு இருக்கா? அக்காக்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். இப்போ வந்து தம் போடணும். ஒரு தம் போட்டு வந்துருவோமா? போடும் வாங்க போவா, அப்பதான் நல்லா இருக்கும். ஏத்தி விட்டு செவ்வுன்னு ஆகும்யா, வாயா. வாங்க சார் வாங்க சார் வாங்க. மேல முடியலாமா. விறகுல பண்ணாங்கன்னா அந்த கங்கெல்லாம் மேல போடுவாங்க. எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா தேக்ஷாவா அது? என்னடா கீழே வந்துரும் போலயே. அல்லா, இது எங்க வீட்டுல இருக்கு, இடிக்கிறது. இஞ்சி இலக்கலாம் அடிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறந்துட்டோம், அது வந்து நெய் ஊற்ற சொன்னாங்க. வேணா எக்ஸ்ட்ரா போடுவோமா? அப்போ அக்கா ஃப்ளேவரோட நம்ம ஃப்ளேவர் இப்போ போடுவோம்டா. ஹீட்டு கம்மி பண்ணி வச்சிருப்பாரா அண்ணா? ஏன்னா அப்படி வைப்பாங்க தானே தம் போடும்போது. லைட்டாக கொஞ்சோன்னு நெருப்பு வச்சு தம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு இருக்கே, கேட்டு கேட்டு அழுத்து போச்சுங்க, அடிக்கடி வருதுங்க. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? கண்ணுல வெறி தெரியுது. வெறித்தனம். பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் வந்துச்சுல, எடுத்துடலாமா? ஒரு டியூன் ஒன்று வந்துச்சா, தெரியலையடா. அதுவும் ரீசெண்டாக அடிக்கடி வந்துட்டு இருக்கு எனக்கு. கேம்ல வர்றது நினைக்கிறேன், லாஸ்ட் ஆஃப் அஸ்ல. ஏ டேய், அக்கா சொன்ன மாதிரி அதே மாதிரி, அக்கா சொன்ன பதத்துல அதே மாதிரி அழகா குச்சி குச்சி குச்சா வந்திருக்குடா. இப்போ வந்துச்சு அந்த டியூனு. என்னடாச்சு? பிரியாணி செஞ்சாச்சுடா, பிரியாணி செஞ்சாச்சு. சரி ஓகே, ஆடுனது போதும். எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போமா? முந்திரி அரைச்சு மட்டனை எடுத்து போட்டு ஈரலோட சேர்த்து போட்டு நாங்க பிரியாணி பண்ணிட்டோம். அக்கா அக்கா தான். Then how is this possible? Come on, tell us. ப்ளீஸ் கம் அவுட். எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யார் உங்க பாஸ்? அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தானே, ஒரு பிக் பைட் போறோம். இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுமாரா இருக்கு அப்படி பாரு. பர்ஃபெக்ட் பிரியாணி. It was perfect. Perfect. Everything. காலையில இருந்து உழைச்சதுக்கு ஒரு நல்ல பிரியாணிடா. இந்த வெற்றியை நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள்? மிகவும் சந்தோஷமாக உள்ளது. அக்கா சொன்னாங்க இதை ஃபைனலாக செஞ்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு. நாங்கள் வீடியோவே அனுப்புகிறோம். உங்களுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக தானே இருக்கும். நம்ம வீடியோ பார்த்து பண்ணிட்டாங்க, நல்லா இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க அப்படின்னு தானே. தயிர் வெங்காயம் தான் ஒரு பைட் எடுத்துப்போம். கேவலமான பிரியாணியாக இருந்தால் கூட தயிர் வெங்காயம் இருந்தால் நான் சாப்பிடுவேங்க. எங்கள் வீட்டில் எப்படி தான், எங்கள் வீட்டில் பிரியாணி யாருக்குமே நல்லா பண்ண தெரியாது. ஆனால் தயிர் வெங்காயம் தான் சாப்பிட்டு போயிடும்.
என்னாலையும் ஒரு பிரியாணி செய்ய முடியுங்கிறத கரண்ட் போச்சா? என்னாலையும் ஒரு பிரியாணி செய்ய முடியுங்கிறத இன்னைக்கு தான் எனக்கே தெரிஞ்சது. உண்மையாகவே சூப்பரா, பீஸுமே சூப்பராக இருக்கு. நல்லா வந்து போல. எப்படா வீடியோ முடியும், எப்படா இலைய பறிக்கலாம்னு பார்த்துட்டே இருக்கானுங்க. எங்களுக்கு கிடையாது, அதுவா கிடைக்கும். அதுவா கிடைக்குது. கேட்டு வாங்கினா செம்ம டெம்ப்ளேட்டுங்க இது. வீடியோ முடிச்சுக்கலாம். கரெக்டா தேர்ந்தெடுத்து போட்டுருக்காரு. ரம்ஜான் மட்டன் பிரியாணி சூப்பராகவே செஞ்சுட்டோம். அந்த அக்காவுக்கு ரொம்ப நன்றி. முஸ்லீம் நண்பர்கள் அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏங்க இவரோட வீடியோ காப்பி ரைட் கீழே போடுவாரு. குட்டி போர்ஷனோ இல்லை அந்த வீடியோவில் எந்த ஒரு கிளிப்பே யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்க்குறேன். அவரோட வீடியோஸ்லாம் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி வந்துடும். ஓகே நைஸ், வேறு லெவல் ஃபன்னாகவும் இருந்துச்சு, நல்லாவும் பண்ணிட்டாரு பாருங்களேன். ஃபைனலி இதுக்கு முன்னாடியே நிறைய குக்கிங்லாம் பண்ணியிருக்காரு போல். காமிச்ச ஒரு 3 தம்ப்நெயில் காமிச்சார். அதுக்கப்புறம் 4th நினைக்கிறேன் அந்த சீரீஸ்லேயே. குக்கிங் கொடுமைகள் எபிசோட் 4 ஆகுது. நைஸ், வேறு லெவல். நானும் சொல்லிக்கிறேன், இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். பை கைஸ்.